அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கும் மூளை 100க்கு 100 என்பதனுடைய ஆடியோவை பதிஞ்சு வைக்கிறேன். அதாவது நீயாக இருந்தால் என்பதனுடைய நேரடி விளக்கம் வேற ஒன்றுமே இல்லை. உலகத்தில் பிறந்த ஈவன் ட்வின்ஸாக இருந்தாலும் சரி, மாற்று 2 பேர் மாற்றாக பிறந்துட்டாங்க, ஆனால் ஒட்டி பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கன்ஜாயினிங் ட்வின்ஸாக இருந்தால் கூட ஒவ்வொருத்தரும் அவங்க தனித்தனியானவர்கள். அவர்களுடைய எண்ணத்தில், அறிவில், நுண்ணறிவில், பகுத்தறிவில், மரபணு திறனில், அவர்களுடைய செயலில் எல்லாத்திலையுமே தனித்தனியானவர்கள். எப்படி கைரேகையை நீங்கள் சினைச்சு பாருங்கள், ஒவ்வொரு கைரேகையும் தனித்தனி. பட் கைரேகையில் ரகசியம் என்னன்னா, அந்த ஒரே கைரேகையினுடைய அதே சிஸ்டம் கடைசி வரைக்கும் இருக்கலாம், அது மாறாது. பட்டு இதில் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய உள்ளுணர்விலிருந்து எடுத்துங்க, எண்ணம், அறிவு, உணர்வு, உணர்ச்சி, ஈவன் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனில் கூட இவர் சிரிக்கிறது ஒரு மாதிரி இருக்கும், பாடி லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்கும். அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய உள்வாங்குதலுக்கு தக்கபடியும், அவனுடைய மரபணு திறன்களுக்கு தக்கபடியும், அவனுடைய சூழலுக்கு தக்கபடியும், ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் அவனுக்கு தெரிந்தோ தெரியாமலோ, கான்சியஸ்லி ஆர் அன்கான்சியஸ்லி, நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி, உள்ளே மாறிக்கொண்டே இருக்கிறது. என்ன மாற்றங்கள்? இதுதான் மாற்றங்கள். உடம்பு மாற்றம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டு, அது முதுமை என்றால் உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் முதுமை தான். அந்த மாற்றத்தை நான் சொல்லலாம், அது தனியாக போயிட்டுருக்கு. ஆனால் உங்களுடைய 10,000 கோடி நியூரான்களில் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மரபணு திறன்களின் நீங்கள் அப்சர்வேஷன் பண்ணுகின்ற, நீங்கள் உள்வாங்குகின்ற அனைத்தும் கேட்டலாக, பார்த்தலாக, நுகர்தலாக, சுவைத்தலாக, எதாக இருந்தாலும் வச்சு, பொறிகளின் வழியாக நீங்கள் உள்ளே வாங்கக்கூடிய அனைத்துமே உங்களுடைய நியூரான்களில் சேமிக்கப்படுகிறது. அந்த சேமிப்பினுடைய பாத்திரம்தான் ஒரு பெயர் கொடுத்துக்கலாம் டிஎன்ஏ, இன்னொரு பெயர் கொடுத்துக்கலாம் நியூரான், குரோமோசோம்னு சொல்லிக்கங்க, எது வேணாலும். பட் அது அங்கே தான் சேவ் பண்ணப்படுகிறது என்ற ரகசியத்தை கேட்ச் பண்ணிக்கங்க. அதனால தான் நாம் நினைவுபடுத்தும் போது நினைவாக வருகிறது. ஞாபகப்படுத்துகிறோம் என்று கூறுகிறோம் அல்லவா, மெமரி பவர் என்று கூறுகிறோம் அல்லவா. இதெல்லாம் எப்படி வந்தது? நமது மூளையில் பதிந்தது. அந்த பதிந்தவைகள் தான் வருகின்றன. இந்த பதிந்தவைகளை நாம் நீயாக இருக்கிறது என்னன்னு சொன்னால், இந்த ஒவ்வொருவரும் தனித்தனியாக இருப்பது என்னவென்றால், அவர்களுடைய மனம், உடல், அறிவு, மனச்சாட்சி, மரபணுத்திறன், காலம், இடம், பொருள் ஒவ்வொருத்தருக்கும் தனியாக இருப்பதனால் யாரும் யாரோடையும் நீங்கள் கம்பேரே பண்ண முடியாத, ஒப்புமையே பண்ண முடியாத, ஒப்பனையே பண்ண முடியாத ஒரு நிலைக்குள்ளே நீங்கள் வந்தால் தான் அந்த மூளையின் 100க்கு 100 ஏற்கனவே பேசியது மாதிரி நீங்கள் எண்ணம் அனைத்தும் அமிழ்ந்து அமுங்கி நோ தாட் ஸ்டேஜுக்கு வரும். அதை ஒரு 5 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல்ல தாட்ஃபுல் ஸ்டேஜ், தாட்லெஸ்ஸிங் ஸ்டேஜ், some thoughts, 1 or 2 thoughts, then 1 thought, then no thought. அந்த நோ தாட் என்பது என்னன்னு சொன்னால், எண்ணம் முழுவதும் அமுங்கி இருக்கும். அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், உணர வேண்டிய விஷயம், ஏற்கனவே பிரெயின் இட் இஸ் ப்ராசஸிங் in a natural way, that is
சுய சுழற்சியாக ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த 10,000 கோடி நியூரான்களில் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான டிஎன்ஏக்களுடைய ஒவ்வொன்றும் அங்கங்கே சேரும். இப்போ டிஎன்ஏன்றது 64 கலைகள் மட்டுமில்லாமல் பல ஆயிரக்கணக்கான டிஎன்ஏக்கள் அங்கங்கே பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துருச்சு. அது லட்சக்கணக்காக கூட இருக்கலாம். அந்த துகள்கள், இசை என்றால் அதில் எத்தனையோ துகள்கள், அதனுடைய எத்தனையோ பிரிவுகள், கவிதை, கட்டுரை, எழுத்து, ஸ்போர்ட்ஸ் அப்படி வச்சு ஒவ்வொன்றா இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ் சொல்லிட்டு இவைகள் எல்லாமே இருக்கக்கூடிய அந்த ப்ராக்டிஸில் பயிற்சியில் எடுத்தால், ஸ்போர்ட்ஸில் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்காருன்னா அவருடைய டிஎன்ஏ படி ஒரு 100 மீட்டர்ஸ் ஓடுறாரு, அல்லது அத்லட்டாக இருக்கார், அல்லது ஃபுட்பாலில் இருக்கார், அல்லது டென்னிஸில் இருக்கார், கிரிக்கெட்டில், அவைகள் அவர் பயிற்சி எடுக்க எடுக்க அதுதான் ஒரு பெரிய அதிசயம். அன்கான்சியஸாகவே அந்த பயிற்சிக்குள்ளே ஏற்படுற ஒரு பெரிய டிரான்சிஷன் தான் நான் சொல்கிற அந்த உணர்வலைகள், அந்த அதிர்வலைகள், அவைகளெல்லாம் டிஎன்ஏயில் உருப்பெறுகின்றன. அங்கே ஒரு 5 வகையாக மாற்றங்கள் ஏற்படுகிறது. முதல்ல எவல்யூஷன் ஆஃப் இன்டெலிஜென்சஸ், அப்புறம் எலிவேஷன் ஆஃப் இன்டெலிஜென்சஸ், அப்புறம் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்சஸ், அப்புறம் என்ரிச்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்சஸ், அப்புறம் என்லைட்டன்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அப்படின்னா என்ன? நம்மளுடைய மரபணு திறன்களில் இருக்கக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தி விளையாட்டாகவோ அல்லது ஓவியமாகவோ அல்லது இசையாகவோ கணக்காகவோ எதை எடுத்து வச்சுங்க. பட் அந்த இடத்துல எப்படி வளரும் அப்படின்னு சொன்னால், இந்த 5ம் 100% வளரணும்னு சொன்னால், அந்த பிராக்டிஸ் எடுக்கக்கூடிய தன்னுடைய திறன்களை கண்டுபிடித்திருக்கக்கூடிய அந்த தனி மனிதன் தான் எதை செய்கிறோமோ அதில் எதை செய்கிறோம் எதை செய்தாலும் அதற்குரிய எதை செய்கிறோமோ அதற்குரிய பொறிகளோடும் புலன்களோடும் உறுப்புகளோடும் அதை மட்டுமே நினைத்து அது செய்யக்கூடிய நேரத்திற்குள் எந்த விதமான கவனிச்சிதலாமல் ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த நியூரான்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ அந்த கன்சன்ட் மரபணு திறன், அதாவது அத்லட்னா அத்லட், ஸ்போர்ட்ஸ்னா ஸ்போர்ட்ஸ், இண்டோர் கேம்ஸ்னா இண்டோர் கேம், ஜெஸ்னா எது வேணாலும் வச்சுங்க, 64 கலைகள் ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ். அப்போ தான் நீங்கள் சொல்லுவீங்க ஒரு குறிப்பிட்ட வருஷம் பயிற்சி எடுத்த பிறகு ஜெயிச்சாரு. அதுக்கான தான் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க, ப்ராக்டிஸ் 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 மேக்ஸ் பர்ஃபெக்ட் சொல்கிறீங்க, ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ், கண்டினியூவஸ் ப்ராக்டிஸ் இருக்கணும், கன்சிஸ்டன்சியாக ப்ராக்டிஸ் இருக்கணும், ப்ரிசர்வேஷனாக ப்ராக்டிஸ் இருக்கணும். எதை எடுத்தாலுமே உலகத்தில் இதுக்கு 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 மாற்றாக எந்த அறிவியலும் வராது. பட் அதை செய்யும்போது தான் 100% அதை தவிர உடனே வந்துடாதுன்னு ஒத்துக்கிறேன். பட் அதுக்குள்ளே போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு நீங்கள் வாக்கிங் நடக்க முடியாதுங்க, நடக்காமல் இருக்க முடியலை, ஜாக்கிங் நடக்காமல் இருக்க முடியலை, ஓடாமல் இருக்க முடியலைன்னு சொல்கிறாங்கல்ல. காலையில் எழுந்திரிச்சோன்னே பேப்பர் படிக்காமல் இருக்க முடியலை, டான்ஸ் ஆடாமல் இருக்க முடியலை சொல்கிறாங்கல்ல. அது பழக்கமாகி அது வாழ்க்கையாயிரும். அது ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பழகினவங்க இது பூரா உலகம் பூரா நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ரைட்டர் ஆனால் ஃபஸ்ட்டு எழுதின கவிதைக்கு இன்றைக்கி இருக்க நினச்சி பாருங்கள். அதெல்லாம் எப்படி வந்ததுன்னு சொன்னால், உங்களுடைய மரபணு திறனில் அது சம்பந்தப்பட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தகவல்கள், அறிவுகள், சிந்தனைகள், செயல்கள் எதாக இருந்தாலும் வச்சுங்க. கட்டடக்கலைனா அதுக்குரிய அறிவுகள், ஆற்றல்கள், எத்தனையோ கோடிக்கணக்கான விஷயங்கள் இப்போது கூகுளில் வந்துருச்சு. அதை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்குரிய டைம் மேனேஜ்மெண்ட்டோடையும் 5 மேனேஜ்மெண்ட்ஸை எடுத்தால் தான் அந்த நீயாக இருக்க தொடங்குறதுக்கும் 5 மேனேஜ்மெண்ட்ஸும் கான்ட்ராக்டோடு இருக்கணும். அதில் மிக முக்கியமானது ஃபுட் மேனேஜ்மெண்ட்,
டைம் மேனேஜ்மெண்ட், அடுத்து வந்து பாடி மேனேஜ்மெண்ட், அடுத்து வந்து பிரெயின் மேனேஜ்மெண்ட் அண்ட் பொட்டன்ஷியல் மேனேஜ்மெண்ட். எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கான்க்ரீட்டாக செய்கிறதுக்கு வரணும். அது செய்ய முடியலைன்னா யூ கேன் ஷிஃப்ட் இட், கொஞ்சம் நேரம் ஆகும். பட் வம்பா கம்பல் பண்ணி மட்டும் செய்யக்கூடாது. ஆக நீங்கள் நீங்களாக இருப்பதற்குரிய உங்களுடைய மரபணு திறனை கண்டுபிடித்து அந்த மரபணு திறனில் வரிசைப்படுத்தி அதில் ஆப்ஷன் வச்சுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு லெவல் மரபணு திறன்றது ரொம்ப ஈர்க்கும், உங்களை செயல்பட வைக்கும். செகண்ட் லெவல் இப்போ இசையில் பயங்கரமாக இழுக்கும், ஆனால் டான்ஸில் அதை காட்டிலும் குறைச்சிருக்கும். அந்த ஆப்ஷன் படி தான் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி வேறு நீங்கள் உள்வாங்கணும். டான்ஸ் ஆடிட்டும் போது அதுக்கு எந்த டைமும் அதுக்கு முன்னால் எது அதிகமாக ஈர்க்கிறதோ, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களுடைய மரபணு திறனை பேசிக்காக நீங்கள் இப்போ இஜியில் போய் பார்க்குறது, பெட் ஸ்கேனில் பார்க்குறதெல்லாம் ரிஸ்க்கு. சாதாரண மனிதன் அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. எதை இந்த நான் சொல்கிற டிஎன்ஏ எதை, அவருடைய ஆற்றல்களை எதை, அது வந்து எந்த ஸ்மார்ட்டாக இருந்தாலும், பேச்சாளர், சிந்தனையாளர், அறிவாளி, எழுத்தாளர், ஸ்போர்ட்ஸ்மேன், ஸ்போர்ட்ஸ்லேயே பல எது இழுக்குன்னு சொல்லுவேன் சார். நான் வந்து விளையாடும் போதே எனக்கு அத்லெட்டில் சார் அந்த 100 மட்டும்தான் சார் ரொம்ப இழுக்குது. அந்த 200 நல்லா ஓட முடியும் சார், ஆனால் 1500 எனக்கு பிடிக்கலை சார், நத்திங், விட்டுறணும். ஹை ஜம்ப்பும் நல்லா இருக்குது சார், ஆனால் அந்த ட்ரிபிள் ஜம்ப் நான் வேணாம் சார். ஃபுட்பால் மட்டும் கேட்ச் ஆகுது. உங்களுக்கு தெரியும் அதுக்கு வந்து எந்த படிப்பினையும் தேவையில்லை. ஏன்னா அது உங்களுடைய அறிவை கடந்து, இப்போ நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்க சிந்தனைகளை கடந்து, இப்போ சொல்லி கொடுக்குறாங்கள்ல, அது இது அப்படி செஞ்சால் இப்படி வந்துடும் ஆக்டிவிட்டிஸ், அதெல்லாம் கடந்து ஈர்க்கும். அது உங்களுக்கே தெரியும். என்ன நமக்கு படிப்பு கூட வரமாட்டேன்னு, ஆனால் நிறையா பேர் சொல்லுவாங்க ஸ்போர்ட்ஸில் தான் சார் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஆனால் இதில் வரமாட்டார். நத்திங், அதில் அப்படியே விடலாம். படிப்பெல்லாம் இப்போ சும்மா 35 மார்க் வாங்கினா போதும்னு வந்துட்டாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல இதை கண்டுபிடிச்சிங்கன்னாலே நீங்களாக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி இந்த உலகத்தில் இருக்க எந்த விதம் உங்களை நத்திங் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் யூ என்பதை முதல்ல புரிஞ்சுக்கலாம். மறுபடியும் சந்திக்கின்றேன் இன்றைக்கு.